ஓகே கைஸ், நான் இப்போ தூங்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு. ஸோ ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுனால அவங்க மென்டல் ஹெல்த் நல்லா ஆகுதுன்னு. எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனாலே நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ உங்கள் மென்டல் ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தேவையில்லாத பேட் ஹேபிட்ஸ் லைக் எந்த மாதிரினா பானோகிராஃபி, ஜங்க் ஃபுட், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், நிறைய ரீல்ஸ், நான் என்ன ரீல்ஸ்ன்னு சொல்ல விரும்பல, ஆனால் சோஷியல் மீடியாவில் நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறது, வேறு மணிக்கூர் கணக்காக டிவி கேம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கட் பண்ணும்போதே உங்கள் மென்டல் ஹெல்த் ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்கள் டோப்பமைன் வந்து அதிகமாக போகும். அப்போ உங்கள் ஹாப்பினஸ் லெவல் என்னென்னா, இப்போ இதுதான் உங்கள் ஹாப்பினஸ்னு வச்சுக்கோங்க, ஒரேடியாக நீங்கள் தூக்குனீங்கன்னா அது பிலோ பேஸ் லைனில் போயிடும். அப்புறம் உங்கள் சந்தோஷம் அந்த அளவுக்கு மேலே இருக்காது. அதான் இந்த டோப்பமைனில் பிரச்சனையே. அதாவது ஒன்றுமே பண்ணாது இருக்க ஒரு துறவி கூட சந்தோஷமாக இருப்பான். ஏன்னா அவங்க பேஸ்லைன் எப்போவுமே ஒரே லெவலில் இருக்கும். நம்ம தேவையில்லாத இப்போ ஒரு சுகராக ஒரு கேக் சாப்பிட்றோன்னா அந்த சந்தோஷம் அந்த நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் அது இருக்கிறத விடவே கீழே போயிடும். அதான் டோப்பமைனில் பிரச்சனை. ஸோ ஆசைங்கிறது ஒரு பொய்யான ஒரு மாயை. நம்மளுக்கு நல்லது தர மாதிரி கொடுக்கும், ஆனால் கடைசியில் நம்மளை ஏமாற்றத்தில் விட்டுரும். ஸோ தேவையில்லாத இந்த டோப்பமைன் அடிக்டிங் ஹேபிட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த பழக்கங்கள்லாம் விட்டுருங்க. வேறு நீங்கள் என்ன பண்ணலான்னா, வீட்டில் தனியாக இருக்காதீங்க, எங்கேயுமே தனியாக இருக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட, உங்களுக்கு மனசை புரிஞ்சுக்கிறவங்க கூட, உங்களுக்குள்ளே இருக்க அந்த நெருப்பை வெளியே கொண்டு வராங்க, உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும் உங்கள் இன்ட்யூஷனில், அவங்க கூட அதிகமான நேரத்தை ஒதுக்குங்க. மற்றபடி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறவங்க நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்க கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. வேறு உங்கள் டெஸ்டாஸ்டரோன் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் டெஸ்டாஸ்டரோன் கரெக்டாக இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஈஸியாக இருக்கும். டெஸ்டாஸ்டரோன் அதிகமாக இருக்க ஒரு ஆம்பளைக்கு எப்படி இருக்கும்னா, கம்மியாக இருக்க ஒரு ஆம்பளைக்கு எப்படி இருக்கும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். எனக்கு காலையில் எழும்பணுமா, ஜிம்முக்கு போகணுமா, எனக்கு ஒன்றுமே வாழ்க்கையில் வேண்டாம். இது லோ டெஸ்டாஸ்டரோன் இருக்க ஒரு ஆள். ஹை டெஸ்டாஸ்டரோன் இருக்க ஆளுக்கு என்ன எல்லாம் பண்ணலாம், இந்த ஆப்புன்னு தாக்கிச்சு மண்டையை உடச்சிடலாம், இப்படி தான் அவங்களுக்கு தோணும். ஸோ வாழ்க்கையில் சாதிக்கலாம், அதிகமாக பண்ணலாம், அந்த மாதிரி என்னோட வீடு இருக்க பஞ்சிங் பேக். ஸோ இதுதான் ஹை டெஸ்டாஸ்டரோன் இருக்க ஒரு ஆள். உங்களுக்கு டிப்ரெஷன், ஆப்பத்தி இந்த மாதிரி எமோஷன்ஸே இருக்காது உங்களுக்கு அதிகமான டெஸ்டாஸ்டரோன் இருந்தால். ஸோ அதை எப்படி பண்ணணும்னு பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஃபேட் நிறைய சாப்பிடுங்க, சிக்கன், பீஃப், நட்ஸ், எக்ஸு, முடிஞ்ச அஸ்வகந்தா கூட எடுத்துக்கோங்க. எதை வேணாலும் பண்ண ஒழுங்காக தூங்குங்க. தூக்கம் ரொம்ப முக்கியம் மென்டல் ஹெல்த்துக்கு. அதையும் நான் முக்கியமாக சொல்லிக்கிறேன். எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்குறீங்களோ. ஸோ நைட் இந்த மாதிரி லைட்டெல்லாம் கண்ணில் படக்கூடாது. நான் என்ன பண்ணேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் ஸோ நைட் டைம் ஒரு 10-11 ஓ கிளாக் ஆகும்போதே, கிளாக் அந்த இருக்குது 10-11 ஆகும்போதே இந்த மாதிரி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெட் லைட், இல்லாட்டி ரெட் லைட்னால் அது கலரே ரொம்ப ரெட் கலரில் இருக்கும். நீங்கள் கடையில் கூட வாங்கலாம், நான் கூட வாங்கி செட் பண்ணலான் இருக்கேன். ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கத்தை செட் பண்ணுங்கள். சுகரை முடிஞ்சால் கட் பண்ணுங்கள். நான் டெய்லி காஃபியில் மட்டும் இப்போதைக்கு ஆட் பண்ணுறேன். ஏன்னா அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சிருக்கீங்களே ஒரு ப்ளஷர். அதையும் கூடிய சீக்கிரம் நான் கட் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ரிவார்டு கொடுக்கறதுலையும் தப்பு இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பேடாக எடுக்கிற ஒன்றே அந்த சுகர் மட்டும்தான். அது இவ்வளோ வருஷக்கணக்காக நான் எடுக்கவும் இல்லை. இப்போ நான் கொஞ்சம் எப்படி சொல்ல, பல்கிங்கில் கூட எடுக்க அவசியம் இல்லை, ஆனால் நான் எடுக்கிறேன். எனக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன ரிவார்டு வேணும் அந்த மாதிரி. ஸோ சுகரை நீங்கள் கட் பண்ணாலும் உங்கள் மென்டல் ஹெல்த் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகும். ஸோ வேறு என்ன பண்ணலாம்? ஸோ இவ்வளோ பண்ணுங்கள் கைஸ். என் வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக பார்க்குறவனுக்கு உண்மையிலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் உங்கள் ஸ்டெப்பெல்லாம் எடுங்க, பெஸ்ட்டு பார்த்துட்டு விட்டுறாதீங்க. அதான் மெயினான விஷயம். ஓகே கைஸ், நான் பார்க்குறேன். இப்போ நான் தூங்க போகிறேன்.